தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக சேலம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் சாலையில் பழைய முறைப்படி வாகனங்கள் இயக்கப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் குறைந்துள்ளதாக தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். மாங்கனி மாநகரமான சேலத்தின் நுழைவாயில் என்று எடுத்துக்கொண்டால் அது சீலநாயக்கன்பட்டி பைபாஸ். இந்த பைபாஸில் பழைய முறைப்படி போக்குவரத்தில் மாற்றம் செய்யாமல் இருந்தபோது வாகனங்கள் சீரான முறையில் சென்று வந்தது. ஆனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறி மாவட்ட நிர்வாகம் போக்குவரத்தில் மாற்றம் செய்தது. இதனால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியை சந்தித்து வந்தனர். வாகன நெரிசல் ஏற்பட்டு விபத்துகளும் அரங்கேறி வந்தது. இதுகுறித்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் மக்கள் படையின் துறையரங்கு குறித்து செய்தி வெளியிடப்பட்டது. ஆனால் அதனை மாவட்ட நிர்வாகம் கண்டும் காலாக கொள்ள போல் இருந்தது. செப்டம்பர் 15இல் ஒரு விபத்து அரங்கேறியது. லாரி கவிழ்ந்ததால் அதிர்ஷ்டவசமாக டிரைவர் உயிர் தப்பினார். ஆனாலும் பயங்கரமான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டியில் கடும் அவதி சந்தித்தனர். இது குறித்து பொதுமக்களின் கருத்தாக அன்றைய தினம் தமிழ் ஜனம் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. அதன் எதிரொலியாக தற்போது அந்த போக்குவரத்தில் மாற்றம் செய்து பழைய முறைப்படி வாகனங்கள் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காகவும் தமிழ் ஜனம் செய்தி மக்கள் பிரச்சனையை மாவட்ட நிர்வாகத்தின் பார்வைக்கு கொண்டு சென்று தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவிக்கவும் விவசாயி தங்கவேல் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். சார், இந்த பிரச்சனை எவ்வளவு நாள் இருந்துச்சு? இந்த பிரச்சனை மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருந்துச்சு. நீங்க உங்களை போன்றவர்கள், சமூக ஆர்வலர்கள், மற்றவங்களா தமிழ் ஜனம் செய்திக்குழு கிட்ட தகவல் கொடுத்தீங்க. அதன் பேரில் செய்தி வெளியிடப்பட்டது. இப்போ என்ன நடந்திருக்கு? ஒரு 6 மாத காலமாகவே ரொம்ப அதிகமான ஒரு தொந்தரவு இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான போக்குவரத்து இடையூறு, நிறைய விபத்து நடந்துச்சு. செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஜனம் இந்த செய்தியை சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறு மாதமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதை பார்த்து பெரிய அதிர்ச்சி ஆச்சு. பள்ளிக்கூடங்க, விவசாயம், பக்கத்தில் உழவு சந்தை இருக்கு. இந்தாண்ட பெங்களூர் பைபாஸ் ரோடு பயங்கரமான ஒரு டிராபிக் ஆகி போச்சு. அன்னைக்கு இந்த அரசாங்கம் மறுபடியும் கண்டுகொள்ள பொதுமக்கள் பெரிய பிரச்சனையை கொண்டு போனோம். அந்த கொண்டு போனதுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கு ரோடு. அந்த பழைய நடைமுறை கொண்டாட்டாங்க. தமிழ் ஜனம் செய்தியாளருக்கு மிகவும் நன்றி. இது எங்களுடைய மகிழ்ச்சி. இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. இன்னைக்கு டிராபிக்கே கிடையாதுங்க, ஃப்ரீயாக போகுது. இங்கே பிரச்சனை என்னன்னா, இங்கே கக்கூஸ் ரூம் இல்லை, பாத்ரூம் இல்லை. பழைய மாதிரியே நடைமுறை கொண்டாடணும். உட்காரத்துக்கு இடம் இல்லை. அதனால் நிறைய விஷயம் பழைய மாதிரி நடைமுறை கொண்டாடணும். அதை கொண்டு வந்தாங்கன்னா போக்குவரத்துக்கு இடையில இருந்தாங்கன்னா பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பொதுமக்கள், அதாவது குறிப்பிட்ட சமூக ஆர்வலர்களோ வியாபாரிகளோ மட்டுமின்றி போக்குவரத்தில் மாற்றம் செய்து உதவிய தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு சேலம் மாவட்ட மக்கள் அனைவரும் நன்றி தெரிவித்து வருகின்றனர். அதே நேரத்தில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக போக்குவரத்தில் மாற்றம் செய்த நிலையில் அங்குள்ள பழுதாகியுள்ள நிழற்கூடைகளை சரி செய்து தர வேண்டும். அதே நேரத்தில் கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன்.